வணக்கம். சரணம் சரணம் குரு பாபா, கடைசி சரணம் குரு பாபா. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அத்தனையுமே 100% உண்மையான விஷயம். நம்ம வாழ்ந்து முடிஞ்ச எத்தனையோ சித்தர்களோட சமாதிக்கும் அங்கேயும் இங்கேயும் எங்கே போனால் நம்ம பிரச்சனை தீரும், எத்தை தின்னா பித்தம் தீரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை மாறுபட்டு இருக்குமே தவிர, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இல்லைனாலும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யுது. சிலவங்களுக்கு அதுலேருந்து எப்படி வெளியில் வரதுன்னே தெரியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போது எங்கே கிடைக்குமோ, என்ன பார்க்குறோமோ, என்னென்ன ரீல்ஸ் பார்க்குறோமோ அங்கங்கே போகிறோம். எந்த கோவிலில் சொல்கிறாங்களோ, யார் என்ன கோவில் சொல்கிறாங்க அங்கே எல்லாம் போவோம். நான் அத்தனையும் பார்த்து முடிச்சு வந்ததுனால என்னோட சுய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எங்கே போனாலும் நமக்கு தீர்வு கிடைக்கலை என்றால் என்னோட வீடியோ நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கான தீர்வு இங்கே மட்டும்தான். இந்த கடைசி சரண பாபா கிட்ட மட்டும்தான். இது சுவாமியே சொன்னது. சுவாமி ஆசிரமத்தில் ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் சாமி எழுதி கொடுத்த மெசேஜ் வாசிக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா இங்கேருந்து தான் உங்களோட பிரச்சனை தீர்க்க முடியும், வேறு நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் தீர்க்க முடியாது அப்படின்னு. 100% உண்மை. ஏன்னா சுவாமி விஷ்ணுவின் அவதாரம். பகவான் ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அப்புறம் கலியுக வரதன் குருபாபா என்று இவர் அழைக்கப்படுறார். தேவி மூகாம்பிகையினும் ஸ்ரீராமரோடும் குருவாயூரப்பனோடும் அத்தனை தெய்வங்களோடும் கொடுங்கலூர் பகவதி எல்லா தெய்வங்களோடும் பிரத்யக்ஷ தர்சனம் கிடைச்ச அனுகிரகம் கிடைத்தவர் இவர். தன் வாழ்க்கையை ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு எளிய முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மற்ற சன்னியாசிகள் சாமியார் மாதிரி எல்லாம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெறும் பாயில் படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தியானத்திலேயே மூழ்கி இருக்கிறவர். எத்தனையோ ஜீவசமாதிக்கு போய் வழிபடுறீங்க, அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க. ஆனால் இந்த சுவாமிகிட்ட ஒரு முறை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். எல்லாருக்கும் வரக்கூடிய யோகம் அந்த பகவான் குருபாபா தரட்டும். நன்றி, வணக்கம்.